உண்மையாலுமே இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் பண்ற எந்த ஒரு பொலிட்டிக்கல் விஷயம், இல்ல இதுதான் பாலிடிக்ஸ்ன்னு நெனச்சுட்டு அவங்க பண்ற விஷயம், எது ரொம்ப தப்பா பார்க்குறீங்க? இது ரொம்ப அபத்தம். இத நீங்க பண்ணாதீங்க. இத பண்றீங்க. உங்களுக்கு இதுதான் பாலிடிக்ஸ்ன்னு நீங்க நெனைக்கிறீங்க. அது இல்ல. அப்படின்னு நீங்க எத ரொம்ப நெனைக்கிறீங்க? பிள்ளைங்க கண்ணோட்டத்துல நான் சொல்லுவேன் என்னன்னா, யாரா ஒரு ஆள் ஃபேமஸா இருக்காங்கன்னா, அவங்க நல்ல லீடர் ஆயிரணும். அப்படின்னு சொல்லி நெனைக்கிறாங்க. அது வந்து பாலிடிக்ஸ் கிடையாது. ஒரு தலைவர் அப்படின்றவங்க வந்து ஒரு பப்ளிக் ஃபேம் இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறதுனால, அவங்க நாட்டுக்கு நல்லது செய்வாங்களா? அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறி. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு தலைவர் எலெக்ட் ஆகணும்னு நெனைச்சான்னா, மக்கள் மத்தியில வந்து நான் என்ன செய்ய போறேன்ற அந்த எலக்ஷன் மேனிஃபெஸ்டோ முதல்ல கிளியரா வந்து சொல்லணும். நான் இது செய்வேன் அப்படின்னு. அதையே ஒழுங்கா உருப்படியா சொல்லத் தெரியாத ஒரு லீடர் கிட்ட போய் ஓட்டு போட்டு, அவங்க தான் எலெக்ட் ஆகணும்னு ஒரு ஃபேன் பேஸ்ல நெறைய கிரியேட் பண்ணி, இதுதான் பாலிடிக்ஸ்ன்னு நெனச்சுட்டு இருக்காங்க. ஆனா அத இப்படி ஒரு செலிப்ரட்டோரியல் வொர்ஷிப்பா பார்க்கறதுனால, நல்ல லீடர்ஸ் பிறக்கறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மியா இருக்கு நம்ம நாட்ல.